இன்னைக்கு நாம 2026ல வெளிவந்த பீஸா அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். காமெடி, அட்வென்ச்சர் இது எல்லாத்துக்கும் பஞ்சமில்லாத ஒரு படம் தான். என்ன லாஜிக்க கொஞ்சம் கண்டுக்காம மூளையை கொஞ்சம் ஓரமா கழட்டி வச்சுட்டு அப்புறம் படம் பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஏதோ ஒரு ரூஃபை காட்டுறாங்க. ரொம்ப அமைதியா இருக்கு. எதுவும் அங்க இருக்கிறாப்ல தெரியல. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம். கதவை தரங்க, உள்ள ரூமுக்குள்ள ட்ரக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னு யாரோ சொல்லிக்கிட்டு உள்ள வர முயற்சி பண்றாங்க. உடனே இங்க இருக்கிற யாரோ ஒரு குட்டி பாக்ஸை அந்த ரூஃப்ல எடுத்து ஒளிச்சு வைக்கிறத காட்டுறாங்க. அது ஒரு பொண்ணு தான், ஆனா மூஞ்சி எல்லாம் நமக்கு காட்டல. அவ ஒளிய வைக்கிற அந்த கையை மட்டும் தான் காட்டுறாங்க. அதோட அங்க சீனு கட்டு. இப்போ ஒரு 10 வருஷம் ஆயிப்போச்சு. அந்த பாக்ஸ் அதே ரூம்ல அதே இடத்துல இன்னும் அங்கதான் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள இப்ப யாரு இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோ அவர் தான். இது பாக்குறதுக்கு ஒரு ஹாஸ்டல் ரூம் மாதிரி தெரியுதுல. நம்ம ஹீரோ ஒரு பக்கெட் நிறைய துணியை அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வேகமா எங்கேயோ ஓடுறாரு. லாண்ட்ரி ரூமுக்குள்ள தான் ஓடுறாப்ல. ஆனா ஏன் இவ்வளவு வேகமா போகணும்னு தெரியல. போற வழியில எல்லாரும் இடிச்சு தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அங்க ஒரு பிளே கிரவுண்ட் இருக்குது. அதை தாண்டி தான் போகணும் போல. அங்க எல்லாரும் சுத்தி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள எல்லாம் சும்மா பூந்து போறாரு. நடுவுல ஒரு பால் வேற. அதை எட்டி உதைக்க அது ஒரு ரவுடி பையன் மூக்குலயே பட்டுறது. அவன் அசிங்கமா கேக்குறான். நம்ம ஹீரோவும் சாரிப்பா அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டா லாண்ட்ரி ரூமுக்குள்ளேயே போயிடுறாரு. அங்க பாத்தீங்கன்னா இந்த மிஷின்ல எல்லாம் ₹1 காயின் மாதிரி காயினை போட்டு விட்டுட்டு துணி துவைப்பாங்க. அந்த மாதிரி மிஷின்ஸ் தான் அங்க ஃபுல்லா இருக்குது. அது மட்டும் இல்ல, காயினுக்கே இங்க ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குது. நாம நோட்டை உள்ள போட்டோம்னா காயின்ஸ் வரும். நம்ம ஹீரோவோ கையில இருக்கிற எல்லா நோட்டையும் போட்டு எல்லா காயின்ஸையும் எடுத்துறாரு. இப்போ அந்த மிஷின் எம்டி. அப்புறம் கேஷுவலா போய் ஒரு பக்கம் நிக்கிறான். எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா ஒரு பாப் கட்டிங் போட்ட பொண்ணு வரா. ஒன் சைடா நம்மால டாவடிச்சிட்டு இருக்கான் போல. ஆனா இவனுக்கு ரொம்ப பயம். ரொம்ப இன்ட்ரோவர்ட். பேசுறதுக்கே கூச்சப்படுவான். இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசுனது இல்ல அந்த பொண்ணு கிட்ட. சோ இன்னைக்கு எப்படியாவது அவகிட்ட பேசி ஆகணும்னு இந்த மாதிரி திட்டம் போட்டு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு ஓரமா நின்று இருக்காரு. அந்த பொண்ணும் காயின் எடுக்க போகும்போது அங்கதான் காயின் இல்லையே. அப்படியே திரும்பி பார்க்க நம்ம ஹீரோ கேஷுவலா புக்க பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட ஏதாவது காயின்ஸ் இருக்குமா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஆளு பிஹேவ் பண்ணிட்டு ஏதோ ஒரு பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறாப்ல கொடுக்க முயற்சி பண்றாரு. பார்த்தா எல்லா பாக்கெட்ல இருக்கிற அந்த காயினோட சத்தம் கொலு சத்தத்தை விட அதிகமா கேக்குது. அப்புறம் நீ அந்த கிளாஸ்ல தானே படிக்கிற அப்படின்னு அந்த பொண்ணு கரெக்டா கேக்குறா. நம்ம ஹீரோ அவனை பத்தி மட்டும் இல்லாம இந்த பொண்ணை பத்தியும் நிறைய டீடைல்ஸா புட்டு வைக்கிறான். ஃபுல் ஹிஸ்டரி சொல்றான். அந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம டீடைல் எல்லாம் புட்டு வைக்கிறானேன்னு. அப்புறம் அதை சமாளிக்கிறதுக்காக ஓவரா டீடைல் கொடுக்குறோன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வளவல கொலன்னு பேசி சமாளிக்கிறான். அப்புறம் அவன் நேரம் பாக்கெட் ஃபுல்லா காயினை ஒளி வச்சிருந்தால எல்லாம் பாக்கெட்டை பிச்சுக்கிட்டு பொல கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணு என்ன நினைப்பா, சரியான சைக்கோ பயலோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுச்சு. நம்ம ஹீரோக்கு ஒரே அசிங்கமா போச்சு குமார். இப்படி இங்க நம்ம ஹீரோ அசிங்கப்பட்டு கிடக்க அந்த பக்கம் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல நடிச்ச டஸ்டினியை காட்டுறாங்க. ஆமா, இவனை நாம டஸ்டினே கூப்பிடலாம். அப்புறம் ஒரு அருமையான ஒரு 3 வாக்கு என்ட்ரியை நாம பாக்குறோம். காலேஜுக்கு வெளியில தான் இருக்கிறார். அங்க எல்லாம் கேங்கா நின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்மளும் கேஷுவலா அந்த கேங்ல சேரலாமேன்னு பார்த்தா ஒரு கேங்கும் மதிக்க மாட்டேங்குது. எல்லாரும் அங்க இருந்து போயிடுறாங்க. அதுலயும் சில பேரு தூக்கி போட்டு மிதி மிதிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ பண்ணிருக்காப்ல, என்ன பண்ணாப்லன்னு தெரியல. அந்த டைம் பார்த்து ஃபுட்பால் விளையாடுற அந்த குரூப் அந்த பசங்க எல்லாம் வராங்க. அந்த கேங்க பார்த்தாலே நம்மால பயப்படுறான், ஒளிஞ்சுக்கிறான். போயிட்டாங்களா அப்பாடா போயிட்டாங்க அப்படின்னு வெளியில வர அவங்க பாத்துறானுங்க. துரத்துறானுங்க. நம்ம பையன் வேகமா ஓடுறான். ஆனாலும் ஒரு கட்டத்துல பிடிபட்டுறான். இவரும் தப்பு தான், உங்களுக்கு நான் பண்ணது பெரிய தப்பு தான், சோ என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு அவரே அப்பட்டமா பேசுறாரு. ஆனா அந்த கேங்கு இவனை அடிச்சு அங்க இருக்கிற மணி கொண்டுல பிடிச்சு கட்டி வச்சிடறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல எப்படியோ அந்த கட்டெல்லாம் ஊத்துட்டு ஹீரோ கிட்ட நடந்து வர, உன்னோட நாள் எப்படி போச்சு? ரொம்ப மோசம், உன்னோடது ரொம்ப கேவலம் அப்படின்னு அவங்க 2 பேரும் அப்படியே புலம்பிட்டு வரானுங்க. உடனே நம்ம டஸ்டின் இதை நாம செலிப்ரேட் பண்ணி ஆகணும், போதைய போட்டாகணுங்கிறாப்ல. நான் வச்சிருக்கிற ஒயின் பாட்டில காட்டுறான். அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ஒன்னும் எக்ஸைட்மெண்டாவே இல்ல. அவருக்கு இதெல்லாம் பிடிக்காத போல தெரியுது. டஸ்டினுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார் போல. அப்புறம் 2 பேரும் ஹாஸ்டல் பக்கம் வராங்க. அங்க பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல்ல நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்க முடியுது. அதுல ஒரு ஸ்கூல் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான 1ஆம் நம்பர் ஸ்கூல் போல தெரியுது. ஜெயில் மாதிரி இருக்கும் போல இருக்கு. அதை பார்த்து நம்ம டஸ்டின் இது எப்பேற்பட்ட ஸ்கூல் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, திரும்பி பார்த்தா ஹீரோவை காணோம். என்னடான்னா டேபிளுக்கு கீழே ஒளிஞ்சிட்டு இருக்கிறார். எதுக்கு பயபுள்ள ஒளிகிறா அப்படின்னு பார்த்தா தூரத்துல அந்த பாப் கட்டிங் போட்ட பொண்ணு நிக்குது. நம்மால் தான் அந்த புள்ள முன்னாடி ரொம்ப அசிங்கப்பட்டாரு இல்லையா? சோ எப்படி மூஞ்சி கொடுத்து பேசுறதுன்னு தெரியாம இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கான் போல. பக்கத்துல நம்ம டஸ்டின் வேற அநியாயத்துக்கு அட்வைஸ போட்டு தள்ளுறாரு. லவ்னா போய் பேசணும்டா, அதை விட்டு இப்படியா ஒளிகிறது அப்படி இப்படின்ட்டு. அவன் அட போடா அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. இப்படியே பேசிக்கிட்டு மறுபடியும் ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. 2 பேரும் ரூம்மேட் போல தெரியுது. ஏற்கனவே போதைய பொண்ணுன்னு பேசிட்டு இருந்தாங்களா, சோ குடிச்சு போதையாகலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு மோசமான கேங் உள்ள வருது. 3 பசங்க 3 பொண்ணுங்க நம்ம பசங்களை போட்டு பொலன்னு பொலக்குறாங்க. இது அவங்களோட பொழுதுபோக்கு போல தெரியுது. போர் அடிச்சா வந்து அடிச்சுட்டு போவாங்க போல. அந்த லெவலுக்கு நம்ம பசங்க அங்க இருக்கிறானுங்க. என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லியே அடிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சீலிங்ல அந்த மாத்திரைய யாரோ மறைச்சு வச்சாங்கல்ல, அது கீழே வந்து விழுகுது. அதே சமயம் அங்க கேங்ல இன்னொருத்தன் வேற என் போனை சார்ஜ் போட்டுக்கவா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோவை வேணா அது தேர்ட் பார்ட்டி சார்ஜரா, அதை போடாதீங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. கேட்காம இந்த ரவுடி பைய சார்ஜ் போட போய் போனு வெடிச்சிருச்சு. இதனால அந்த கேங்கு இன்னும் கடுப்பாகுது. இவங்க குடிக்கிறதுக்காக ஒரு பாட்டில் வாங்கி வச்சிருந்தாங்க இல்லையா, அதை போட்டு உடைச்சிடறானுங்க. அவ்வளவுதான். நம்ம டஸ்டின் பயபுள்ள
அளவே ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அந்த கேங்கு போர் அடிச்சு அங்க இருந்து வெளியில கிளம்பிடுச்சுங்க. அந்த கேங்ல இருக்கிற 3 பொண்ணுங்கள்ல ஒருத்தி ஒரு வெள்ளை முடிக்காரி. அவ மட்டும் நம்ம ஹீரோவையும் டஸ்டினையும் ஒரு மாதிரியா பாவமா பார்த்துட்டு போறா. இவருக்குள்ள ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ என்னவோ, பின்னாடி பார்ப்போம். அந்த பொண்ணும் பாமன்னு பார்த்து அங்கிருந்து போயிடுச்சு. ஒரு பக்கம் நம்ம டஸ்டினோ போச்சு எல்லாம் போச்சு, எனக்கு இப்ப போதை ஏத்தியே ஆகணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவன் செல்ல பிராணியா எதை வளர்க்குறான்னு பாருங்க, ஒரு பட்டாம்பூச்சியை வளர்த்துட்டு இருக்கிறான். இந்த பட்டாம்பூச்சி சாப்பிடுறதுக்கு என்னெல்லாம் சாப்பிடும் தெரியுமான்னு அதை பத்தி பேச ஆரம்பிக்க டஸ்டினுக்கு இன்னும் கடுப்பாகுது. டேய், அவன் காலேஜ் வந்துட்டோம்டா, எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணணும் தெரியுமா, இங்க எவனோ அவங்க கேங்ல நம்மள சேர்த்துக்க மாட்டேங்கிறானுங்க, எப்பா பார்த்தாலும் போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. சரி விடு, அதனாலேயே இப்ப எனக்கு போதை ஏத்தி ஆகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதும் ஹீரோ, இங்க பாரு, பேசாம நம்ம பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம், நைட் எல்லாம் ஜாலியா கேம் விளாடலாம், ரம்மி ஆடலாம், இப்படியே என்ஜாய் பண்ணலாம்டா அப்படின்னு சொன்னா அதுக்கு இவன் முடியாது, எனக்கு போதை வேணும். இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த போதை மருந்து டப்பா இருக்குதுல்ல, அதை கவனிச்சிடறான். ஓபன் பண்ணி பார்த்ததும் கண்டிப்பா இது போதை மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்றான். எப்படா சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, எனக்கெல்லாம் பார்த்தாலே தெரியும்டா, இது கண்டிப்பா போதை மாத்திரை தாங்கிறா அவன். இல்லங்கிறா இவன். ஒரு முடிவுக்கு 2 பேரும் வரமாட்டேங்கிறாங்க. சரி, இதை பத்தி கொஞ்சம் ஆன்லைன்ல சர்ச் பண்ணலாமேன்னு ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. கூகுள் சர்ச் பண்ணி பாக்குறாங்களா, யூடியூப் பாக்குறாங்க. ஒரே ஒரு யூடியூப் மட்டும் காட்டுது. சரின்னு அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பொண்ணு கொல பேசிட்டே இருக்கிறா. இவங்க கொஞ்சம் ஓட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு இந்த மருந்தை பத்தி ஏதாவது பேசியிருப்பாளான்னு யூடியூப்ல பேசி இருக்கிறா. அந்த மாத்திரையை பத்தி பேசி இருக்கிறா. என்ன சொல்லி இருக்கான்னா, இதை சாப்பிட்டீங்கன்னா அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும், வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்திருக்கா. இவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்காம உடனே ஹாலுக்கு ஒரு மாத்திரையை போட்டு உட்காந்துறானுங்க. நம்ம ஹீரோக்கு அதுல ஒன்னும் பெருசா விருப்பம் இல்ல, டஸ்டினுக்காகத்தான் எல்லாத்தையும் பண்றான். அவனை வற்புறுத்தி தான் சாப்பிட வைக்கிறான். 2 பேரும் சாப்பிட்ட பிறகு அந்த மேஜிக் மொமெண்ட்டுக்காக, அந்த போதைக்காக, அந்த பறக்கிற தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க சீனு கட்டு. அப்புறம் இந்த படத்தோட வில்லனை நமக்கு காட்டுறாங்க. அவனும் இதே காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்கான் போல. நம்ம ஊர்ல NSS NCC சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு குரூப்போட லீடர் மாதிரி தெரியுது. சோ எல்லார்கிட்டயும் போட்டோஸ் எல்லாம் காமிச்சு, பாத்தீங்களா ட்ரக்ஸ்னால எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, நம்ம காலேஜ்ல ட்ரக்ஸே இருக்க கூடாது, யாரெல்லாம் ட்ரக்ஸ் பயன்படுத்துறீங்களோ எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும், வைக்கணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சுத்தி அவனோட போஸ்டர்ஸா இருக்குது. அதே சமயம் அந்த மோசமான கேங் இருக்குது இல்லையா, அவங்கள காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் லீடர் மாதிரி தெரியுது. எல்லார்கிட்டயும் ஹீரோவை பத்தியும் டஸ்டினை பத்தியும் ரொம்ப கேவலமா பேசி ஜோக் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு மத்த ஆட்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த வெள்ளமுடிக்கார பொண்ணை தவிர. அவ என்னதான் இவங்க கேங்ல இருந்தாலும் இன்னும் முழுசா இந்த கேங்கோட அடாப்ட் ஆகல, சேரல. சோ சேருவதற்காக முயற்சி பண்றா, ஏதோ பேச ட்ரை பண்றா. ஆனா யாருக்குமே அது பிடிக்கல. இவ பேசுறத ரொம்ப அருவையா ரம்பமா ஃபீல் பண்றாங்க. இந்த கேங்குக்கு அவ தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்க. சோ அந்த கேங் லீடர் இந்த பொண்ணை கேங்ல இருந்து வெளியில தள்ளுறதுக்காக என்ன பண்றான், எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்புறான், இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தூக்கிடுவோம் அப்படின்ட்டு. எல்லாரும் லைட்டா பிளான் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்களாம் ரொம்ப டயர்டா இருக்கிறோம், முடிச்சுக்கலாம், நீயும் டயர்டா தான் இருப்ப, போ ரூமுக்கு போ, நாங்களும் எங்க ரூமுக்கு போறோம் அப்படின்னு அவளை அங்க இருந்து வெளியில அனுப்ப முயற்சி பண்றாங்க. ரூம் மட்டும் இல்ல, அந்த கேங்க விட்டே வெளியில அனுப்புவதற்கான முயற்சி. இந்த பொண்ணுக்கு அது அறகுறையா புரிஞ்சு போச்சு. உடனே அவ மறுபடியும் இந்த கேங்குள்ள இருக்கணுங்கிறதுக்காக அவங்க விரட்ட பாக்குறாங்க, அவங்களோட சேரணும்ன்றதுக்காக தான் ஏதோ ஒரு பஸ் புக் பண்ணி இருக்கிறாளாம். உள்ள செமையா என்ஜாய் பண்ணலாம், மியூசிக் பார்ட்டி அது இதுன்னு தாம் தூம்னு இருக்கும். ஆனா நீங்க எல்லாம் தான் டயர்டா இருக்கிறீங்களே, நான் வேணா அந்த பஸ்ஸை கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு பிட்ட போட்டு விடுறா. இந்த மேட்டர் அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. என்னது பஸ்ஸா, ஆமா செலவெல்லாம் யாருது அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாம் இவ செலவு தான் போல, 5 பைசா கூட அவங்க எதுவும் போடல. அப்ப சரி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த கேங்கு இவளை சேர்த்துக்குது. அப்புறம் நம்ம ஹீரோவையும் டஸ்டினையும் காட்டுறாங்க. டஸ்டின் பைபிள்ல புலம்பிட்டு இருக்கிறான், என்னடா இன்னும் போதை ஏறலையே அப்படின்ட்டு. ஹீரோவும், இங்க பாரு, ஆல்ரெடி நான் பீஸா ஆர்டர் பண்ணிட்டேன், 2 பேரும் கேம் விளாடுவோம், ரம்மி விளாடுவோம், அப்புறம் பீஸா சாப்பிடலாம், இப்படி எல்லாம் போதை ஏறலாம் என்ன, இப்படி என்ஜாய் பண்ணலாம் ஐடியா கொடுக்குறாரு. ஆனா இப்படி எல்லாம் என்ஜாய் பண்றதுக்கு நமக்கு 3 பேர் வேணுமேனு அவன் கேட்க, நானும் வரேன் அப்படின்னு ஒரு குரல். என்னடான்னு திரும்பி பார்த்தா ஒரு ஆக்டோபஸ் மான்ஸ்டர் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அது இவங்க 2 பேரையும் அப்படியே டக்குன்னு முழுங்கிடுது. இவங்களும் மெதுவா அதோட வயித்துக்குள்ள போயிட்டு இருக்கானுங்க. ஏதோ பாக்குறதுக்கு மேஜிக் ஷோ பண்ணிட்டு இருக்கிறாப்ல தெரியுதுல்ல. ஆடியன்ஸா ஒரு குழந்தை வேற இருக்கு, அது பிடிக்கலங்குது இந்த சீன் எல்லாம் பார்த்துட்டு. டப்புனு இவங்க ஒரு பொம்மலாட்ட ஷோக்கு மாறுறாங்க. அங்க ஒரு பொம்மை ரொம்ப கேவலமா இவங்கள அபியூஸ் பண்ணிட்டு இருக்குது. இதை பார்த்து அந்த குழந்தை இதுவும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல மறுபடியும் இவங்க வயித்துக்குள்ள போயிட்டு இருக்கானுங்க. மேஜிக் ஷோ பண்றாங்க, பப்பட் ஷோ போறாங்க, குழந்தை பிடிக்கலன்ட்டே இருக்குது. மறுபடியும் வயித்துக்குள்ள போறாங்க, ஆக்டோபஸ் வயித்துக்குள்ள. இப்படியே போயிட்டு இருக்க இவங்களுக்கும் ஒரு வழியா புரியுதுங்க, அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்தினாதான் இந்த இடத்தை விட்டு போக முடியும், ஏதோ ஒரு பெரிய சிக்கல்ல நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. எப்படியோ பிளான் பண்ணி அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்திறானுங்க. அதுவும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுது. அடுத்த செகண்ட் பார்த்தா 2 பேரும் ஹாஸ்டலோட பாத்ரூம்ல இருக்காங்க. ஷவருக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஐயோ அப்படின்னு கத்திட்டு ரூம் பக்கம் வராங்க. என்னடா நடக்குது, இதுதான் யூடியூப்ல வந்த அந்த போதையா, ஏதோ தப்பா இருக்கே, சாதா போதைக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குதே, ஒன்னும் புரியலையே அப்படின்னு மறுபடியும் அரகரையா ஓட்டி பார்த்த அந்த யூடியூப் வீடியோவை மறுபடியும் பாக்குறாங்க. ஃபுல்லா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல அந்த பொண்ணும் மிதக்கிற மாதிரி இருக்கும், பறக்கிற மாதிரி இருக்கும்னு யூடியூப்ல அந்த பொண்ணு பேசு இல்லையா, அவ எக்ஸ்ட்ரா சில பிட்ட போட்டிருக்காங்க.
இருக்கிறா. இதெல்லாம் இருக்கும், ஆனா கூட நீங்க ஏதோ ஒன்ன சாப்பிடணும்னு போட்டிருக்கு. அந்த மாத்திரையை போட்டு கூடவே ஏதோ சாப்பிடணுமா. அப்படி இல்லாம வெறும் மாத்திரையை மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த 6 கடல் 7 மலையை கடந்து போனா அது கிடைக்கு இது கிடைக்கணும்னு சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரி இதுல ஒரு 6 கட்டத்தை கடந்தாகணுமா. அதுல முதல் கட்டம் தான் இந்த குழந்தைய சந்தோஷப்படுத்துறது. அதை இவங்க ஆல்ரெடி கடந்துட்டானுங்க. 2வது கட்டம் கெட்ட வார்த்தை பேசவே கூடாதான். 3வது கட்டம் ஏதோ பிளாஷ்பேக்கா வருமா. அப்புறம் ஏதோ நீங்க எல்லாம் ஒன்னாயிடுவீங்க அப்படி இப்படின்னு ஒரு 6 கட்டத்தை பத்தி சொல்லுது. அப்புறம் கடைசியா நமக்கெல்லாம் ஒரு வில்லை இருப்பா இல்லையா, நம்மளே நினைச்சுப்போமே ஏதோ ஒன்ன பார்த்து பயப்படுவோம் அப்படின்ட்டு. சில பேருக்கு ஜெண்டாவை கண்டா பயம், சில பேருக்கு சாத்தான்களை கண்டா பயம். அந்த மாதிரி எதை கண்டா நாம பயப்படுவோமோ அது ஒரு ரம்பத்தை எடுத்துட்டு வந்து அப்படியே பேக்ல சொருகி விட்டுருமா. இதை கேட்டதை இவங்க 2 பேரும் ஐயோன்னு அழவே ஆரம்பிச்சிடானுங்க. மாட்டமுடா மாட்டமுடா அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இல்லாம அந்த வீடியோல அந்த பொண்ணு ஒரு மாத்திரைக்கு மேல நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பரலோகம் தான் அப்படின்னு வர ஒரு எச்சரிக்கை கொடுக்குறா. இவங்களுக்கு இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்குங்க. சரி, இப்ப பிரச்சனை என்ன? சாப்பிட்டுட்டு வெறு வயித்துல இருக்கிறது தான். எதை போதையை சாப்பிட்டுட்டு போதை மாத்திரையை சாப்பிட்டுட்டு வெறு வயித்துல இருக்கிறது தான். இப்போ வெறு வயித்துல போடாம ஏதாவது சாப்பிட்டா சரியா போயிடும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஏற்கனவே பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தா இல்லையா, அங்க இருந்து கால் வருதுங்க. அப்பாடா பீஸா வந்துருச்சு, சாப்பிட்டா நமக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு கால் எடுத்து பேச போனா அந்த பக்கம் பேசுறது ஒரு ரோபோட். அதுதான் டெலிவரிக்காக வந்திருக்குது. டெலிவரிக்கு வந்திருக்கிறது டெலிவரி பாய் இல்ல, டெலிவரி ரோபோ. 3வது வாடிக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா வந்திருக்கிறது ரோபோ இல்லையா, படிக்கட்டெல்லாம் ஏறி வர தெரியாது. நீங்க வந்து இங்க வாங்கிக்கங்க, நான் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் மட்டும் கேக்குது. சொல்லுது அது, அந்த ரோபோ சொல்லுது. ஹீரோ ரொம்ப பயப்படுறான். டஸ்டினோ ஒன்னும் பிரச்சனை இல்ல, கீழே போறோம், பீஸா சாப்பிடுறோம், எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றோம், அவ்வளவுதான் அப்படிங்கிறான். கேஷுவலா ரெடியாகு அப்படின்னு சொல்ல ஒண்ணுமே நடக்காத மாதிரி ரெடி ஆறதுக்காக நம்ம ஹீரோ டை எல்லாம் போட்டுக்கிட்டு, அதுக்கு பேர் என்ன டை எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடி ஆயிட்டு நிக்கிறாரு. கேஷுவலா ரெடி ஆகுன்னா இதான் உன் கேஷுவலா, சரி விடு வா போலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ அங்க இருக்கிற லைட் எல்லாம் ஒரு மாதிரி கலரா எரியுது. அப்ப என்ன அர்த்தம், இவங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அந்நேரமா பார்த்து இந்த பையன் டஸ்டின் ஏதோ கெட்ட வார்த்தை பேசி தொலைஞ்சிடறான். இந்த 2வது கட்டங்கிறது கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுங்கிறது தான். பேசி தொலைஞ்சதுனால அடுத்த நொடி அவன் தலை அப்படியே வெடிச்சு செதறுது. என்ன ஏதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள மறுபடியும் இவங்க ரெடியாகி வெளியே வந்து நிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கெட்ட வார்த்தை பேச அவன் தலை மறுபடியும் செதறுது. மறுபடியும் அதே இடத்துக்கே வந்து நிக்கிறாங்க. சோ இவங்க கெட்ட வார்த்தை பேசினாங்கன்னா தலை வெடிச்சு சாகுறாங்க, மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்து நிக்கிறாங்கிறது அவங்களுக்கு புரியுது. இனிமே கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அப்படியே மெதுவா வந்துட்டு இருக்க அங்க ஒருத்தன் கெட்ட வார்த்தையிலேயே அசிங்கமா திட்டிட்டு இருக்கான். யார நம்ம டஸ்டினை முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணவன் ஒரு கட்டத்துல முடியாம பதிலுக்கு கெட்ட வார்த்தை பேசினதும் மறுபடியும் தலைவடிக்குது. 2 பேரும் ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடியும் வந்து நிக்கிறாங்க. அந்த பீஸா வாங்குறதுக்கு இவங்களால நகர முடியல பாருங்க. பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. டஸ்டினை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அப்ப நம்ம ஹீரோ ஒன் சைடா ஒரு பொண்ணை செட் அடிச்சிட்டு இருப்பான் இல்லையா, அந்த பாப் கட்டிங் பொண்ணு அங்க நிக்குதுங்க. அந்த பொண்ணு கேஷுவலா நம்ம ஹீரோ கிட்ட பேச நம்ம ஆளு பயங்கரமா உளறி கொட்டுறான். எப்படி பேசுறது, ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட எப்படி பேசுறது பழகுதுன்னே தெரியல. ஏதோ ஃப்ளோல ஒரு கெட்ட வார்த்தையை விட்டான் போல அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும் போதே மறுபடியும் முதல் இடத்துலயே வந்து நிக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் நல்லா பேசுறாரு செய்யறாரு கெட்ட வார்த்தை இல்லாம. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்னு அவனுக்கு தெரியாம இருந்ததுல, இப்போ பல தடவை அந்த பொண்ணு கூட பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. சோ ஒரு இன்ட்ரோவர்ட்டா ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் பழகணுங்கிறது தெரியாதமா இருந்தவன் இப்போ பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டான், நல்லா பேசி தெரிஞ்சுக்கிட்டான். மறுபடியும் அவ கூட பேசணும் பழகுங்கிறதுக்காக மறுபடியும் கெட்ட வார்த்தை பேசி மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து வந்து மறுபடியும் அவ கூட பழகி இப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு தலைவர். இந்த தடவை எல்லாம் ஃப்ளோவா கரெக்டா பேசி நல்லா போயிட்டு இருக்கும்போது ஃப்ளோல ஏதோ வார்த்தை விட்டான் கெட்ட வார்த்தை. இந்த தடவை தலை வெடிக்குன்னு பார்த்தா தலை வெடிக்கல. அப்ப என்ன அர்த்தம், இந்த 2வது கட்டம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். சரி பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம், சரி வாடா பீஸா வாங்கி சாப்பிடலாம்னு 2 பேரும் லிஃப்ட் கிட்ட போறாங்க. பார்த்தா லிஃப்ட் ஒர்க் ஆகல. அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஒருத்தர் ஆல்ரெடி மாட்டிக்கிட்டு இருக்கான் போல தெரியுது, ஒரு மொட்டை மண்டை. டேய் என்ன எப்படியாவது காப்பாத்துங்கடா அப்படின்னு அவன் கெஞ்சி பாக்குறான். நம்ம பசங்க கண்டுக்காம வாடா படிக்கட்டு வழியா கீழே போலாமேன்னு படிக்கட்டு பக்கம் வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம வில்லனை காட்ட அவன் இந்த ரூமா போய் ட்ரக்ஸ் இருக்கான்னு செக் பண்றதுக்காக வரான். அங்க ஒரு ரூமுக்குள்ள தொப்பி போட்டவன் இருக்கிறான். அவன் ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். வில்லன் வரப்போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள மறைச்சு வைக்கிறான். உள்ள அந்த பயம் வந்ததும் இவன் திருன்னு முழிக்கிறான். வந்தவன் நல்லா அழகா பேசியே ஏற்கனவே போதையில இருக்கிறவங்கிட்ட எங்கடா ஒளி வச்சிருக்கிற மேட்டர் எல்லாம் கறந்துடுறாங்க. சோ போதைப் பொருளை பயன்படுத்தினா அரஸ்ட் பண்ணணும்னு பேசினாங்க இல்ல, அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்படி அரஸ்ட் செய்யப்படக்கூடிய ஆட்களுடைய போனையும் வாங்கி வைக்கணும்னு லீடர் நம்ம வில்லன் உத்தரவு போட்டிருக்கான் போல தெரியுது. சோ போன் எல்லாம் வாங்கி வைக்க போறானா, ஏதோ பண்ண போறானா, என்ன பண்ண போறான்னு நமக்கு தெரியல. நம்ம பசங்க படிக்கட்டு வழியா போகணும்னு பார்த்தா போதை ஏறின பார்ட்டியா அதே படிக்கட்டு வழியா கூட்டு போறாரு. இந்த பக்கம் எல்லாம் வரக்கூடாது போங்கன்னு விரட்டுறாரு. இவங்க இப்ப கீழே போய் ஆகணும், படிக்கட்டு வழியா போக முடியாது. வேற எந்த வழியா போலான்னு பார்த்தா ஏதோ ஒரு ரூமோட ஜன்னல் வழியா போக முடியும்னு தெரிய வருது. சோ அந்த ரூம் கதவை தட்டினா நம்ம ஹீரோ ஸ்டார்டிங் சீன்ல பாலை எட்டி உதைக்கும் போது ஒரு ஆளோட மூக்கு உடைஞ்சதுல அவன் தான் அங்க இருக்கிறான். சும்மா இருப்பானா, ஏட்டிக்கு புட்டியா திட்டி போங்கடான்னு கதவை விட்டு போயிட்டாரு. இந்த ரூம் வழியா தான் கீழே போக முடியும், ஆனா கதவை சாத்திட்டான், விட மாட்டேங்கிறான் மூக்கு உடைஞ்ச ஆளு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்தா அந்த வெள்ளமுடிக்காரி இங்க வர 3 பேரும் இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே சொல்ல போனா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல. ஃபர்ஸ்ட் ஒரே கேங்கா இருந்திருக்காங்க, அப்புறம் இவ தான்
ஒரு பெரிய கேங் கிட்ட போய் சேரணுமேன்னு அந்த மோசமான கேங்கு கூட ஜாயின் பண்ணிருக்கா. சோ பழைய தோசத்துல ஹலோ ஹாய் பாய்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த பொண்ணு ஏதோ கெட்ட வார்த்தை ஃப்ளோல சொல்லிட்டு ஐயோ தலைவடிக்க போகுதுன்னு தலைய பிடிக்கிறா. அதை பார்த்ததும் நம்ம பசங்களுக்கு புரிஞ்சு போச்சு, கெட்ட வார்த்தை பேசினா தலைவடிக்குங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஏன்னா நாங்க அந்த மாத்திரையை சாப்பிட்டு இருக்கிறோம். அப்போ இது உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்ப நீயும் சாப்பிட்டு இருக்கிறியா, உண்மையை சொல்லு அப்படின்னு அந்த பிள்ளை கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆமா, நான் ரூமுக்குள்ள வந்தோம்ல, அப்போ அந்த பாக்ஸ் இருந்தது, அதுக்குள்ள இருக்கிற மாத்திரை ட்ரக்ஸ் மாத்திரை நினைச்சுக்கிட்டு உன்னை எடுத்து வாயில போட்டுட்டேன், அப்புறம் தான் இது பிரச்சனைக்குரிய மாத்திரைன்னு தெரிய வந்துச்சு அப்படின்னு அவ சொல்லி முடிக்கிறா. அந்த பிளாஷ்பேக் கதையை சொல்லி முடிக்கிறா. இப்படி இவ என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்ல அந்த பிளாஷ்பேக் ரொம்ப அருமையா கிளியரா தெரியுது நம்ம பசங்களுக்கு. இதுதான் இவங்க கடந்து வரக்கூடிய 6 கட்டத்துல 3வது கட்டம். பிளாஷ்பேக் எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க அந்த யூடியூப் போம்ல, அதான் இது. சோ 3வது கட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. இந்த பொண்ணு எப்படி மாத்திரை எடுத்தேன்னு நினைச்சுக்கிட்டு சொல்றா இல்லையா, சோ எதுக்கு இருக்கிற ஆளு என்ன நினைக்கிறாங்களோ அதை நீங்க அப்படியே விஷுவலா பார்க்க முடியும் போல தெரியுது. இவங்க மேல இருந்து கீழே போறதுக்காக பலூனை வச்சு எப்படி பறக்கலாம் வைக்கலாம், பலூனை வச்சு எப்படி குதிக்கலாம், இப்படி எல்லாம் நினைச்சு பார்த்திருப்பாங்க. அதையெல்லாம் அங்க இருக்கிற எல்லாராலையுமே விஷுவல்ல பாக்குறாப்ல நேர்ல பார்க்க முடியுது. இவங்க எப்படி எல்லாம் கற்பனை பண்ணாங்க, அதோட விளைவு என்ன, கீழே எப்படி எல்லாம் விழுந்து அடிபட்டது, அதையெல்லாம் இப்போ நம்ம வெள்ளமுடிக்காரி பார்த்து சிரிக்கிறா. ஏன்டா அவங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையாடா அப்படின்னு திட்டுறா வேற. அப்போ அவ மண்டையில என்னெல்லாம் யோசிச்சிருப்பாளோ அதெல்லாம் இப்ப விஷுவலா வருது. ஆக்சுவலா அவ சின்ன வயசுல நல்லா மேஜிக் எல்லாம் பண்ணுவா போல இருக்கு. அப்படி அவ மேஜிக் பண்ணும்போது கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு வந்து கலாச்சி விட்டுருப்பா போல. அதை கேட்டு மத்தவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. இதனால சின்ன வயசுல இவ ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பா போல. யாரு, நம்ம வெள்ளமுடிக்காரி. சோ அந்த பிளாஷ்பேக் இப்போ அவ நினைச்சு பாக்குறா. நம்ம பசங்க விஷுவலா அதை பாத்துறானுங்க. என்னப்பா சின்ன வயசுல நிறைய மேஜிக் பண்ணிருப்ப போலயே, இப்பயும் பண்ணுவியா அப்படின்னு கேட்க, ஆமா பண்ணுவேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இவங்க 3 பேருமே ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க இல்லையா, அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. எப்படி எல்லாம் 3 பேரும் ரொம்ப ஜாலியா விளையாண்டாங்க வச்சாங்கிறதெல்லாம். சோ அதெல்லாம் விஷுவலா எல்லாரும் பார்க்க, சே எப்படி எல்லாம் இருந்திருந்தோம், நல்லா இருந்தோம் செஞ்சோம், ஏண்டி நம்ம கேங்க விட்டு போன அப்படின்னு கேட்க வெள்ளமுடிக்காரி கருப்பாயிடுறா. அதுக்கு காரணமே நீதான்டா, அந்த ஃபுட்பால் கேங் கிட்ட என்னடா பண்ணீங்க, ஏன்டா இந்த காலேஜ் உன் மேல இவ்வளவு கடுப்பா இருக்கு அப்படின்னு கேட்க, இப்பதான் படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து இவ ஏதோ ஒண்ணு பண்ணான்னு சொன்னாங்கல்ல, அது என்ன அப்படிங்கறத இப்பதான் நமக்கு சொல்ல போறாங்க. அந்த பிளாஷ்பேக்கை இவன் நினைச்சு பார்க்க எல்லாருமே நேர்ல பாக்குறாப்ல இப்ப அந்த விஷுவல்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவா வெளிநாட்டுல ஒரு பழக்கம் உண்டு, விளையாடுற டீம் ஒண்ணு அப்படின்னா அந்த டீமுக்காக சேர் அப் பண்றதுக்காக இன்னொரு டீம் இருக்கும். எப்படி நம்ம ஊர் ஐபிஎல்ல இந்த 4 அடிக்கும் போது 6 அடிக்கும் போது இந்த பக்கம் 2 பிள்ளைங்க ஆடுங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி அந்த சேர் அப் கேங்குக்கு லீடரா இருந்திருக்காரு நம்ம ஆளு. கூடவே இந்த சில பொம்மை மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வேற சேர் அப்ஸ் கோலோட கொஞ்சம் டான்ஸ் ஆடிக்கிட்டு காமெடி பண்ணிட்டு சில பொம்மைங்க தெரியும், அந்த மாதிரி இவனும் தெரிஞ்சிருக்கான். கரடி குட்டி மாதிரி சிங்க குட்டி மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இவரு ஆமா மாதிரி ட்ரெஸ் போட்டு அந்த சேர் அப்ல பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரு தான் கேங்ஸ் எல்லாத்தையும் வாங்க சும்மா ஜாலியா ஏதாவது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி இருக்கிற பசங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அம்மனமா காலேஜுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறான். கேட்டா ஃபன்னா ஜாலியா. அங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபசர் இருந்திருக்காரு, அவர்கிட்ட சும்மா வம்புக்கிறதுக்காக நம்ம பைய அப்படியே பின்னாடி போயிருக்கிறான். இவன் பின்னாடியே அந்த கேங் வந்திருக்குது. திருதுப்புன்னு இத்தனை பேரு அம்மனமா பின்னாடி வைக்கிறத பார்த்துட்டு அவர் பயந்து ஓட ஆரம்பிச்சாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுறாரு. அன்னைக்குன்னு பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து குழந்தைகளை கூட்டு வந்திருக்காங்க, ஏதோ ஒர்க் ஷாப்போ அந்த மாதிரி. இவங்க இப்படி போய் நிக்க மொத்த பேரையும் பிடிச்சு உள்ள போட்டுறாங்க. இதுதான் நடந்தது போல. இப்படி பல பேர் ஜெயில போறதுக்கு காரணமானவன் இருந்தவன் இவன் அப்படின்னு காலேஜே இவன் மேல செம கடுப்புல இருந்திருக்குது போல. இதெல்லாம் நினைச்சு நம்ம டஸ்டின் ஃபீல் பண்ண இவங்க ஆக்சுவலா அந்த மொத்த கதையும் விஷுவலா பாத்துறாங்க. இதெல்லாம் நீ பண்ணது பெரிய மடத்தனம் இல்லையா அப்படின்னு அந்த புள்ள கேட்க, இல்ல நான் பண்ணது கரெக்ட் தான், எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு டஸ்டின் சொல்லி இருக்கிறான். ஹீரோ கூட நீ பண்ணது தப்பு தான், ஒருத்தவங்களோட அனுமதி இல்லாம அவங்கள கட்டாயப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு அவனை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். யாரை பத்தி? தன்னை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம ஹீரோவை டஸ்டின் கட்டாயப்படுத்திட்டே இருப்பாப்ல. சரக்கடி போதை மாத்திரை எடுத்துக்கோ அப்படின்னு அவன் கட்டாயப்படுத்துறதுனாலதான் நம்ம பைய வேற வழி இல்லாம இதெல்லாம் பண்ணிருப்பான். நம்ம ஹீரோ கூட அதை பத்தி ஒரு பிளாஷ்பேக் நினைக்கிறாரு. அடுத்த நொடி எல்லாரும் அதை விஷுவல்ல பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. என்ன சீன்னா, ஸ்டார்டிங் சீன்ல துணியை தூக்கிட்டு ஓடி வந்திருப்பாரு இல்லையா, அப்ப கூட ஒரு பாலை எட்டி உதச்சு ஒரு ரவுடி பையன் மூக்கிலேயே வந்து பட்டிருக்குமே, அந்த சீன் தான். எப்படியும் பாலு அவனோட மூக்குல தான் படுங்கிறது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறான் இல்லையா. சோ ஏதோ அனிச்ச செயல் மாதிரி அந்த பாலை அவன் தடுக்க பார்க்கறான், டப்புன்னு தடுக்க முடியுது. இவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, நாம பிளாஷ்பேக்கை பாக்குறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அது இல்ல, இந்த டைம் ஜம்ப் மாதிரி அதை போயே மாத்த கூட முடியுமோ என்னவோ. அதே சமயம் அவங்க 3 பேரும் மறைஞ்சு போயிடுறாங்க. அப்படி மறையிற சமயத்துல அந்த போதை மாத்திரை பாக்ஸ் ஹீரோ கிட்ட தான் இருந்திருக்கும். அது கீழே விழுந்துருது. ரவுடி பையன் அதை எடுத்துக்கிறான். என்னாச்சு, ஏன் திடீர்னு மறையறாங்கன்னு பார்த்தா அந்த கட்டம் கம்ப்ளீட் ஆகி அடுத்த கட்டத்துக்கு இவங்க மூவ் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். சோ எங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே இடத்துக்கு வந்துட்டாங்க. எங்கன்னா அந்த ரவுடி பையன் ரூமை தட்டினாங்க இல்லையா, அவன் ரூம் வழியா தான் கீழே போக முடியும்னு. சோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ரவுடி பையன் இப்ப வெளியில வரான். இந்த தடவை அவன் மூக்குல அடிபடவே இல்லை. ஏன்னா ஹீரோ தான் அந்த பிளாஷ்பேக்கு போய் அந்த சம்பவத்தையே தடுத்துட்டாரு இல்லையா. நம்ம ஹீரோ இப்பதான் யோசிக்கிறாரு, நம்ம பிளாஷ்பேக்ல போய் எல்லாத்தையும் மாத்த முடியும், நம்ம டைம் டிராவல் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு
அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த ஆராய்ச்சி எல்லாம் இப்ப முக்கியமா, போய் பீஸாவை சாப்பிட்டு இந்த பிரச்சனையை விட்டு வெளியில வருவோமே அப்படிங்கிறாங்க மத்தவங்க. இந்த தடவை அவன் இவங்களை உள்ள வராதீங்க போங்கன்னு கதவை சாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்களால இவன் பாதிக்கப்படல. சோ அதனால அலோவ் பண்றான். இவங்க 3 பேர் உள்ள வராங்க. டஸ்டின் அந்த வெள்ளமுருக்கு அடியா திட்டுறான், நீ எதுக்கு என் கூட வர அப்படின்னு, நீ தான் எங்க கேங்க விட்டு போயிட்டேல அப்படின்னு, நீ தனியா போய் பாத்துக்க அப்படிங்கிறான். வெள்ளமுடிக்காரி இப்போ நம்ம பையனை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, ஏற்கனவே உனக்கும் எங்க கேங்குக்கும் ஆகாது. யாரு நம்ம இந்த பொண்ணு ஒரு கேங்ல இருந்துகிட்டு இருக்கா இல்லையா, அந்த கேங் ஆட்களுக்கும் உனக்கு ஆகாது. இப்ப நானும் உன்னை பத்தி எசக பிசகா போட்டு விட்டேன், வந்து உன்னை வெளுத்து விட்டுருவாங்க பாத்துக்க அப்படின்னு எகிரி வர்றா. பதிலுக்கு இவன் பேச அவ பேசன்னு சண்டை நடந்துட்டு இருக்குது. நம்ம ஹீரோ சமாதானப்படுத்த முயற்சி பண்றாரு. அந்த சமயம் பார்த்து அந்த ரவுடி பையன் இருக்கா இல்லையா, அவன் டேய் உன்னோட மாத்திரை சூப்பர்ப்பா, அந்த 5 கட்டமுமே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க 3 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ நீ 6வது கட்டத்துல இருக்கிறியா, நீ அந்த மாத்திரை சாப்பிட்டியான்னு ஷாக்கா கேக்குறாங்க. இந்த 6வது கட்டத்துல உன் பேக்ல ரம்பத்தை வச்சு குத்த போறாங்கடா அப்படின்னு பேசிட்டு இருக்க அந்த ரவுடி பைய ஏதோ ஒன்ன பார்த்து பயங்கரமா பயப்படுறான். அவன் எதை பாக்குறாங்கிறத மத்த யாருக்குமே பார்க்க முடியல, தெரியல. இவனுக்கு பயம் அப்படிங்கிறது யாரை கண்டா இவனுக்கு ரொம்ப பயம்னா, மால் சாண்டான்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சாண்டா கிளாஸ்னா என்னது, கிறிஸ்துமஸ் அப்போ ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா வருவார் இல்லையா, அவர் தான். அவருக்கு அப்படியே ஆப்போசிட்ல இன்னொரு கேரக்டர் இருக்கும், அதுதான் மால் சாண்டா. அதை பார்த்து தான் பயந்துட்டு இருக்கான் போல தெரியுது. அந்த மால் சாண்டா அவன் முன்னாடி வந்து நிக்குது போல, அவனை தூக்கி பந்தாடுது போல. ஆனா இவங்களுக்கு பாக்குறதுக்கு ஏதோ காத்துல நம்ம பயம் பறக்கிற மாதிரி இருக்கு. சவத்திரெல்லாம் போட்டு அடி அடின்னு அடிக்குது. கடைசியா அந்த ரம்பத்தை வச்சு இவனை ஓங்கி ஒரு இறக்கு. அவன் அலறான். ஆனா இவங்களால என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியல. அவன் அலறது மட்டும் நல்லா தெரியுது. இவங்க இதெல்லாம் பார்த்து இன்னும் பயப்படுறாங்க. கண்டிப்பா இந்த 6வது கட்டத்துல நம்ம மாட்டிட கூடாது, எப்படியாவது தப்பிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், விண்டோ வழியா மெதுவா கீழே இறங்கி கீழே போய் அங்க இருக்கிற பீஸாவை சாப்பிட்டாகணும். சோ கீழே இறங்கி வராங்க. வந்து பார்த்தா அங்க ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்குது. இப்ப நம்ம மெதுவா கீழே போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து அந்த பாப் கட்டிங் பொண்ணு இருக்குதுல்ல, நம்ம ஹீரோ சைட் அடிச்சிட்டு இருக்கானே, அந்த புள்ள நம்ம ஹீரோவை கூப்பிட ஹீரோ பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் டேய் வாடா இந்த சாபத்தை ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கலாம், அப்புறம் நீ என்ன வேணாலும் போய் சொல்லி விடுவா அப்படின்னு கூப்பிட்டா, இவன் இல்ல எனக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம், ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணு என்ன கூப்பிடுது, நான் போகாம இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு அந்த பக்கம் போறாரு. அப்பதான் நம்ம டஸ்டின் ஒரு மேட்டரை கவனிக்கிறான். என்னன்னா இப்ப நடக்கிற இந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்றதே அந்த ஃபுட்பால் கேங் தான், மாட்னா சங்கு தான் அப்படின்னு ஒரு டேபிளுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்க வெள்ளமுடிக்காரியோ என்னடா இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிற, வாடா போலாம் அப்படின்னு கூப்பிடுறா. அவன் வரமாட்டேங்கிறான். 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு பேச போயிருக்கான்ல, அந்த பொண்ணு அவளோட கேங்க காமிக்குது. 3 பேரு 3 வினோத பிறவிகள் மாதிரி இருக்காங்க. இவங்க எல்லாம் உன் ஃப்ரெண்டா அப்படின்னு நம்ம பைய கேட்டா, ஆமா நாங்க மியூசிக் பேண்டு அப்படின்னு அவங்க கேங்க பத்தி சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் வெள்ளமுடிக்காரி அவனும் வா போயிடலான்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல. அந்த சமயமா அடுத்த கட்டத்துக்கு இப்ப கேம் மூவ் ஆகுது. இந்த பேஸ் இந்த கட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, கூடு விட்டு கூடு மாறிற அந்த தொல்லை ஆரம்பிக்குது. டஸ்டினோட உடம்புக்குள்ள வெள்ளமுடிக்காரி இருக்கிறா, வெள்ளமுடிக்காரியோட உடம்புக்குள்ள டஸ்டின் இருக்கிறா. அப்போன்னு பார்த்து அந்த மோசமான கேங் இருக்குது இல்லையா, அதுல ஒரு பொண்ணு வந்து நம்ம வெள்ளமுடிக்காரியை கூப்பிட, அவ உடம்புல தான் நம்ம டஸ்டின் இருக்கானே போக மாட்டேங்கிறா. பக்கத்துல நம்ம டஸ்டின் போடா டேய் போடா அப்படின்னு எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி அவளை போக சொல்ல, அவளும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறா. அப்போன்னு பார்த்து அந்த ஃபுட்பால் டீம் இவனை பாத்துறாங்க, டஸ்டினை பாத்துறாங்க. டஸ்டின் உடம்புக்குள்ள தான் நம்ம வெள்ளமுடிக்காரி இருக்கால, அவ பயந்து நடுங்குறா. அவங்க டஸ்டின் நினைச்சு கூட்டு போய் வெளுன்னு வெளுக்கிறாங்க. வழக்கம் போல பெட்டிக்குள்ளலாம் மண்டையை வச்சு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவரும் கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்கிறாரு. யாரோட உடம்புல பாஞ்சிருக்கிறாருன்னா, அவர் செல்ல பிராணியா வளர்த்துட்டு இருந்தாருல ஒரு வட்டாம்பூச்சி, அது உடம்புக்குள்ள கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டார் போல. பட்டாம்பூச்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது எல்லாம் 4 நாளா தெரியுது போல, 4 நாளா தெரியும் போல, என்னவோ தெரியல. இப்ப அந்த பட்டாம்பூச்சி ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்கு. என்ன ஆயிருக்குன்னு பார்த்தா, அந்த பட்டாம்பூச்சி கூட அந்த போத மாதிரியா சாப்பிட்டு இருக்கும் போல தெரியுது. திடீர்னு ஒரு மனித உடம்புக்குள்ள வந்ததுனால அந்த பட்டாம்பூச்சிக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியாது. பொதுவா அது பறந்துகிட்டே தானே இருக்கும், அந்த மாதிரி கையாட்டிக்கிட்டே இருக்குது பறக்கிறதா நினைச்சுக்கிட்டு. இதையெல்லாம் பார்த்து அந்த பாப் கட்டிங் பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தா அந்த பட்டாம்பூச்சி உடம்புக்குள்ள இருந்துகிட்டு பறக்க முடியாம அங்க ரெஸ்ட் எடுத்து வந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த வில்லங்க எங்க பாக்குறாரு. ஆக்சுவலா அவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த போன் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஆக்சுவலா அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தா, ஒரு பயங்கரமான ஸ்கூல் இருக்குதுன்னு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா இனிஷியலா, ஏதோ போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து அந்த ஸ்கூலுக்கு இந்த ட்ரக் யூஸ் பண்ற எல்லாரையுமே அவங்க போன் மூலியமாவே அந்த ஸ்கூலுக்கு ஒரு அப்ளிகேஷனை போட வைக்கிறது. அப்படி போட வச்சு தப்பு பண்ற இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ற இந்த பசங்க எல்லாத்தையும் அந்த ஸ்ட்ரிக்டான ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வைக்கணுமா. இதுதான் இவனோட திட்டமா. அந்த ஸ்கூல் ரொம்ப கொடுமையான ஸ்கூலா, கிட்டத்தட்ட ஜெயில் மாதிரியா, அவ்வளவு மோசமா கொடுமைப்படுத்துவாங்களா. இந்த மாதிரி ஆட்கள் தான் படிக்கிற ஸ்கூல்ல இருக்க கூடாது, அவங்கள வேற ஸ்கூலுக்கு தள்ளணுங்கிறதுக்காக பைபிள்ல ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கான் போல தெரியுது. அதுக்காக தான் இவனும் ஒரு பெரிய லிஸ்டே ரெடி பண்ணி வச்சிருக்கான். அந்த லிஸ்ட்ல நம்ம டஸ்டினோட பேரும் இருக்கு. இது நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. அந்த பட்டாம்பூச்சியோட உடம்புக்குள்ள இருந்து வில்லங்கார பார்ட்டி நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து அங்க இருக்கிற எல்லாரோட போனை எடுங்க, அந்த போன்ல இருந்து அந்த ஸ்கூலுக்கு அப்ளிகேஷனை போடணும் அப்படின்னு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க, அவங்களும் எஸ் சார் ஓகே சார் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ உடம்புல இருக்கிற அந்த பட்டாம்பூச்சியை காட்டுறாங்க. அது ஒருத்தவனோட சட்டைய மோப்ப முடிச்சிட்டு இருக்கு. அவன் ஒரு பூ போட்ட சட்டை போட்டிருப்பான், அதனால
இந்த மாதிரி பண்ணது போல வட்டாம்பூச்சி. பூவை சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு சட்டையை சாப்பிட ஆரம்பிக்க அவன் தள்ளி விட பதிலுக்கு இது அடிக்க ஆரம்பிக்குது. இப்படி பூ போட்ட சட்டைய இவன் வினோதமா விசித்திரமா இப்படி தின்றதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகுது. இந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகிறதுக்காக நம்ம ஹீரோ என்னென்னமோ பண்ணா கடைசியில இப்படி கழுத பேப்பரை தின்றாப்புல தின்றதை பார்த்து அந்த புள்ள இம்ப்ரெஸ் ஆகுது. அப்படி டெஃபினட்டா இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்ல. இருந்தாலும் அந்த புள்ளைக்கு அப்படி தோணுது போல. ஒரு பக்கம் நம்ம டஸ்டினை காட்டினா அவனை புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா உடம்புக்குள்ள இருக்கிறது யாரு? நம்ம வெள்ளமுடிக்காரி கஷ்டப்பட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த வெள்ளமுடிக்காரியை காட்டுறாங்க. அவ உடம்புல டஸ்டின் இருக்கிறான். அவன் குடிச்சு கும்மாலம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். சோ கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு பேரும் மறுபடியும் நார்மல் பேஸுக்கு வந்துடுறாங்க. கூடு விட்டு கூடு பாஞ்சிருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இப்ப அவங்கவுங்க உடம்புக்குள்ள மறுபடியும் நார்மல் மடுக்கு வந்துடுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கட்டம் கடந்தாச்சுன்னு அர்த்தம். எப்படியோ தப்பிச்சுண்டா அப்படின்னு பேசிட்டு இருக்க ஹீரோவும் தன்னோட உடம்புக்குள்ள மறுபடியும் வந்து சேர்ந்துட்டான். இப்போ அந்த பாப் கட்டிங் போட்ட பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகி நல்லா பேசுறா. இப்போ நான் என்ன பண்ணேன், ஏன் இவ இம்ப்ரெஸ் ஆகி பேசுறா அப்படிங்கறது அவனுக்கு ஒன்னும் புரியப்படல. அந்த பக்கம் பட்டாம்பூச்சியை காட்டினா அது வில்லன் பக்கம் தெரியுது. வில்லன் அந்த பட்டாம்பூச்சியை புக்கால அடிச்சிடறான். அடி வாங்கினதுல பட்டாம்பூச்சி மட்டையாயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு வில்லன் என்ன பண்றான் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லையா. அதை ஓடி வந்து நம்ம டஸ்டின் கிட்டையும் வெள்ளமுடிக்காரர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க வில்லன் உள்ள வந்துடுறான். எல்லாரோட போனையும் வாங்குங்க அப்படின்னு அவன் கேங் கிட்ட சொல்ல அவங்களும் வாங்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ, வெள்ளமுடிக்காரி, டஸ்டின் 3 பேருமே ஒரு போஸ்டரை வச்சு எப்படியோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அங்க லிஃப்ட்ல ஒரு மொட்டை மாட்டி இருந்தா இல்லையா, அவன் இன்னமும் அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறான். கத்திட்டு இருக்கிறான், யாராவது ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு. நம்ம பசங்க 3 பேரும் ரூமுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு மட்டும் போனோம், அவ்வளவுதான் நாம செத்தோம், எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க லைட் ஆன் பண்ணா இவங்க வந்து இருக்கிறது அந்த வில்லனோட ரூமுக்குள்ள தான் போல. அவன் போஸ்டர் அங்கங்க ரூமுக்கு ஒட்டி இருக்குது. சரி இந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆகணும்னு பார்த்தா அதுக்குள்ள ரூமுக்குள்ள யாரோ வராங்க. குண்டா யாரோ ஒருத்தர் உள்ள வராரு. நாங்கெல்லாம் இந்த கேங்ல ஒருத்தவங்கிறப்ப இப்ப நம்ம ஆட்கள் காட்டி ஆகணும், இல்லைன்னா சந்தேகம் வரும். அதனால அங்க இருக்கிற ஐட்டங்களை எடுத்து போட்டுக்கிட்டு நாங்கெல்லாம் எங்க கேங்கை சேர்ந்தவங்கிறப்ப நம்ம ஆட்கள் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. வந்தவர் நான் புதுசா இந்த குரூப்ல ஜாயின் பண்றேன், ஏதாவது டவுட் கேட்கலாமான்னு கேட்க ஆரம்பிக்கிறார். இந்த 5வது கட்டத்துல, இந்த 5வது பேஸ்ல நம்ம ஆட்களால பொய் எதுவும் பேச முடியாது. நேர்மையா உண்மையை தான் பேச போறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, நான் என்னப்பா பாக்குறதுக்கு குண்டாவா இருக்கிறேன்னு அந்த குண்டு பையன் கேட்டா ஆமான்னு பளிச்சுன்னு உண்மையை தான் பேசுறாங்க. தன்னை பத்தி கூட வெள்ளமுடிக்காரி உண்மையை பேசுறேன்னு எசக்க பெசக்கா என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறா, அசிங்கமா பேசிட்டு இருக்கிற அவளை பத்தியே உண்மையை தான் பேசி ஆகணும் இல்லையா. இவங்க இப்போ என்ன போஸ்ட் கொடுத்து நடிச்சிட்டு இருக்காங்க, அதுவே போய் தானே. ஒரு கட்டத்துல அந்த உண்மையும் போட்டு வளர்றாங்க. இந்த மேட்டர் நம்ம குண்டு பையன் தெரிஞ்சுக்கிட்டதும் அவங்கள பிடிக்க முயற்சி பண்றான். அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆகி எப்படியோ கீழே அந்த பீஸாவோட காத்துட்டு இருக்கிற ரோபோ கிட்ட வந்துடுறாங்க. சரி 3 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது வெள்ளமுடிக்காரிக்கு ஏதோ போன் வருதுங்க. யாரு? அந்த கேங் தான் பேசுறாங்க. நீ புக் பண்ண வண்டி வந்துருச்சு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எதுக்கு இவ்வளவு அக்கறையா அவங்க போன் பண்ணி கூப்பிடுறாங்கன்னா, இவ எல்லாம் கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்கா போல, இல்ல கிரெடிட் கார்டுல பே பண்ணணும், அதுக்காக வந்து பே பண்ணுங்கிறாங்க. ஒரு பீஸா மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் பொறுங்க அப்படிங்கிறா நம்ம வெள்ளமுடிக்காரி. பீஸா இங்கே இருக்குப்பா, இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட அவளும் கிளம்பி போறா. அவ என்னடா சப்புன்னு கூப்பிட்டதும் கிளம்பி போறாளே அப்படின்னு பசங்க 2 பேருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு ஃப்ளோல ஏதோ ரூமை பத்தி ஒரு வார்த்தை விட்டுறா நம்ம ஹீரோ. ஏன்னா இவங்க உண்மையை பேசுற அந்த கட்டத்துல இருக்கிறாங்க இல்ல, என்ன ரூம் என்ன மேட்டர்னு கேட்க ஆரம்பிச்சதும் உண்மையை அவன் கொட்டியா கொட்டுறான். அடிக்கடி குடி போதை மாத்திரை எடுத்துக்கோ அப்படின்னு கம்பல் பண்றதுனால நம்ம ஹீரோ வேற ரூம் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டான் போல. அதுக்காக ஆல்ரெடி களத்துல இறங்கி சில வேலைகளை செஞ்சிருக்கான் போல. அந்த புட்டெல்லாம் இப்ப வெளியில வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் கேட்டதும் டஸ்டினோட மூஞ்சியை பார்க்கணுமே, பார்க்க முடியல, ரொம்ப வருத்தப்படுறான் பாவம். சரி இந்த சாபத்தையாவது உடைக்கலாமேன்னு அந்த பீஸாவை சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்றாரு. வராரு. அதே சமயம் வில்லனோட கேங்கு அங்க வந்துருது. வந்த பீஸாவை அவங்க புடிங்கிக்கிட்டு என் ரூமுக்குள்ள வர ரேஞ்சுக்கு தைரியம் வந்துருச்சான்னு இவங்கள புடிச்சிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் டெலிவரி பண்ண வந்த அந்த ரோபோ எனக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு அது வேற எனக்கு நடக்கிற நிலவரத்தை புரிஞ்சுக்காம கத்தி தெரியுது. வில்லங்க ஹீரோவையும் டஸ்டினையும் ரூம்ல கொண்டு வந்து அடைச்சு வைக்கிறாங்க. எடுத்து அங்க பார்த்தா ஏற்கனவே போதை ஏத்தன அந்த பார்ட்டி கேங்கு கண்டமானிக்க கிடக்குது. நம்ம ஹீரோ வேற டேய் தயவு செய்து அந்த பீஸாவை கொடுங்கடா அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாப்ல. எதுக்கு நம்ம பேலுக பீஸாவை சாப்பிடறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்கன்னா, அந்த யூடியூப் வீடியோல இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா, சாபத்தை போக்கணும்னா நீங்க பீஸாவை சாப்பிடணும்னு யூடியூப்ல அந்த புள்ள சொல்லியிருக்குது போல. அதனாலதான் பீஸா பீஸா பீஸான்னு வெறியோட திரியிறானுங்க நம்ம ஹீரோ. அதனாலதான் டேய் என்ன அடைச்சு வச்சாலும் பரவாயில்ல, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, பசிக்குது, ஒரு பீஸா மட்டும் கொடுங்க அப்படின்னு பேசி பாக்குறாரு. கேட்டு பாக்குறாரு. சாபத்தை பத்தி யோசிக்காம நம்ம டஸ்டின் இப்ப நினப்பு ஃபுல்லா தன்னை கழட்டி விட்டுட்டு ஹீரோ போக முயற்சி பண்ணார்ல, வேற ஒரு ரூமை பார்க்க முயற்சி பண்ணார்ல, அதை பத்தி கேட்க ஆரம்பிக்க பதிலுக்கு நம்மால பதிலுக்கு கேட்கறான். உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலதான், எனக்கு சரக்கு அடிக்கிறது போதை ஏத்துறது இது எதுவுமே உண்மையை சொல்ல போனா பிடிக்காதுதான். சொன்னா நீ எங்க விடுற, உனக்காகத்தான், வேற வழி இல்லாம இதையெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி இவங்க 2 பேரும் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை எல்லாம் கொட்டிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல புயலுக்கு பின்ன அமைதிங்கிறாப்ல 2 பேருமே அமைதியா இருக்கிறானுங்க. அந்த சமயம் பார்த்து வில்ல நம்ம டஸ்டினை மட்டும் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இங்க நம்ம வெள்ளமுடிக்காரியா காட்டுறாங்க. இப்போ சரி இவளாவது இந்நேரம் பீஸாவை சாப்பிட்டு நல்லபடியா இருந்திருப்பா, சாபத்தை விட்டு வெளியில வந்திருப்பா அப்படின்னு பார்த்தா அவங்க பொய் சொல்லி இருக்கிறானுங்க. இவ கிரெடிட் கார்டை வச்சு பேமெண்ட் பண்ணணும்ன்றதுக்காக பேமெண்ட்டுக்காக பொய் சொல்லி கூட்டு வந்திருக்காங்க. இதுல கடுப்பானவ போங்கடா நீங்களும் உங்க அதுவும் சொல்லி அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. நம்ம ஹீரோவை அடைச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வர. சரி நம்ம டஸ்டினை எதுக்கு அந்த பக்கம் கூட்டு போயிருக்காங்கன்னா, அவன் மூஞ்சி கொஞ்சம் வளவலா கொல கொலன்னு இருக்கிறதுனால மூஞ்சிய எந்த பிதுக்குனாலும் ஒரு மாதிரி பிதுங்கி மித்த
மித்தவங்களோட மொபைல் போனை ஃபேஸ் அன்லாக் பண்றதுக்கு இவனை பயன்படுத்த முடியும் போல. அதுக்கு ட்ரையல் பாக்குறதுக்காக கூட்டு போய் பிதுக்குன்னு பிரிக்கி ஏதோ 1-2 போன் அன்லாக் பண்ணிட்டாங்க. அதனாலேயே எல்லா போனையும் அன்லாக் பண்றதுக்கு இவன் மூஞ்சியை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரோட போனையுமே ஒரு மிஷின்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கான். சோ நம்மால யூஸ் பண்ணி போன் எல்லாம் அன்லாக் பண்ணணும். இந்த மெஷினை யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா போன் மூலமா அந்த ஸ்கூலுக்கு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பணும். இதுதான் இவனோட திட்டம். இந்த பக்கம் நம்ம வெள்ளமுடிக்காரியை காட்டுறாங்க. நம்ம பசங்களை அடைச்சு வச்சிருக்கிற அந்த ரூமுக்கு வரா. ஆக்சுவலா இந்த ரூமை வெளியில இருந்து திறக்க முடியும் போல, உள்ள இருந்து தான் திறக்க முடியாது. ரொம்ப ஆர்வமா வேகமா உள்ள வந்தவ உள்ள மாட்டிக்கிறா. கதவு முடிக்கிச்சு, லாக் ஆகிச்சு. வந்தவ எங்க டெஸ்டினை காணன்னு விசாரிக்கிறா. நடந்த கதை எல்லாத்தையும் ஹீரோ சொல்றாரு. சரி ஓகே, நம்மளாவது கிளம்புவோன்னு அங்க இருக்கிற ஏசி வெண்டிலேட்டர் வழியா தப்பிக்க முயற்சி பண்றாங்க. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு அந்த பட்டாம்பூச்சி அடிச்சா இல்லையா, அது மட்டையாகி கிடக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு இன்னும் டென்ஷன் ஜாஸ்தி ஆகுது. டேய், என் செல்லப்பிராணி இப்படி பண்ணிட்டேல்ல, பதிலுக்கு உன செய்யறடா அப்படின்னு 2 ஸ்டெப் தான் வச்சிருப்பாப்ல. அடுத்த நடி உட்காந்து ஓன அழுக ஆரம்பிச்சிட்டாப்ல. என்னால எதுவும் பண்ண முடியாது, அந்த கேங்க ஒண்ணும் பண்ண முடியாது, அவனை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. வெள்ளமுடிக்காரி தான் ஒண்ணு இல்லன்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. கூடவே என்னதான் இருந்தாலும் உங்களை விட்டு நான் போயிருக்க கூடாதுன்னு இந்த பசங்க கிட்ட சாரியும் கேட்கிறா. 2 பேரும் இப்போ பழைய பிரச்சனை எல்லாம் மறந்து சமாதானமாகி எப்படி தப்பிக்கிறது, இந்த சாபத்துல இருந்து எப்படி வர்றதுன்னு இப்ப பிளான் பண்றாங்க. அங்க பார்ட்டி நடந்துட்டு இருந்ததுல இப்போ அந்த பாப் முடிக்காரியை வச்சு நம்ம ஹீரோ டாவடிச்ச அந்த பொண்ணை வச்சு அவதான் மியூசிக் கேங்காச்சே, ஏதோ மியூசிக் பார்ட்டி எல்லாம் போய்கிட்டு இருக்குது. அதையெல்லாம் பார்த்து நம்ம வில்ல கொஞ்சம் டைவர்ட் ஆன சமயம் நம்ம ஆட்கள் உள்ள புகுந்து கட் அவுத்து டஸ்டினை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. கரெக்டா வில்லனும் அதை கவனிச்சிடறான். நம்ம கேங் இப்போ அவங்கிட்ட மாட்டிக்கிச்சு. விட்டுருங்க அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க. பயபுள்ள இறங்கி வரலையே. வெள்ளமுடிக்காரியோ சரி என்ன வேணாலும் எங்களை பண்ணிக்கங்க, எங்களுக்கு தயவு செய்து இந்த பீஸா மட்டும் கொடுங்க அப்படின்னு கெஞ்சிரா. ஓ, உனக்கு இந்த பீஸா தான் வேணுமா, இந்தா வாங்கிக்கன்னு அதான் ஆசிட்ல வீசி எறிஞ்சிடறான். போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு இவங்க 3 பேரு சாபத்தை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. பீஸா விழுகிறதுக்குள்ள கரெக்டா நம்ம டெலிவரி பாய் ரோபோட்டு பறந்து வந்து அந்த பீஸாவை கேட்ச் பண்ணிடுச்சு. அதை பார்த்து நம்ம ஆட்களுக்கு சந்தோஷம். ஆனா பீஸாவை பிடிச்ச அந்த வேகத்துல அதை கட்டுப்படுத்த முடியாம நிலத்தடு மாதிரி கண்ணாடி இடிச்சு அந்த பக்கம் போய் விழுந்துருது. கஷ்டப்பட்டு 3 மாடி ஏறி வந்துச்சு, இப்போ விழுந்துருச்சு பாவம். இதை பார்த்து நம்ம 3 பசங்களுக்கு என்ன பண்ண முடியும், கடுப்பாயிட்டு இருக்காங்க பாவம். போன்னு பார்த்து அடுத்த கட்டம் ஆரம்பமாகுது. 3 பேரோட உடம்பும் கிடுன்னு ஆற ஆரம்பிச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா 3 பேரும் சேர்ந்து ஒத்த ஆளா நிக்கிறாங்க. அவங்க 3 பேரும் ஒரே ஆளா ஒத்த ஆளா நிக்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியுது. மத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது 3 பேரும் தனித்தனியா இருக்கிறாப்புல தான் தெரியுது. அப்ப இதுதான் கடைசிக்கு முந்தின கட்டமா இருக்கும் போல தெரியுது. ஆனா இந்த கட்டம் இவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா பேரும் ஒத்த ஆளா ஒரே மாதிரி மாறினா அவர்களுக்குன்னு ஒரு உத்தியோகம் வருது. கரெக்டா வில்லனோட ஆட்கள் சண்டை வர வரும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரியான தைரியம். 3 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுனால அந்த தைரியம் வந்ததோ என்னவோ பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஏதோ பலகாலமா வித்தையெல்லாம் கத்துக்கிட்டாப்ல சண்டை போடுறாங்க. அடிச்சு வில்லனோட ஆட்களை துவம்சம் பண்றாங்க. கடைசியில எல்லா பேரையும் அடிச்சு போட்டாச்சு. வில்ல மட்டும்தான் அப்படின்னு மிச்சம் இருக்கான்னு சொல்லி பக்கத்துல வராங்க. அவன் ஒரு பெரிய செல்ஃபை பிடிச்சு தள்ளி விட்டுறான். விழுந்து அந்த செல்ஃப் அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வருது நம்ம டஸ்டின் தான். அவன் இது எல்லாத்தையும் விட பசங்களோட மொபைலை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். பட் எது பண்ணாலும் ஒண்ணு விளக்கால. இது எதுவுமே விளக்காது, அந்த லெவலுக்கு நான் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்கிறேன்னு வில்லன் சொல்ல நம்மால போய் யோசிக்கிறாரு. அவர்கிட்ட தான் நம்ம ஹீரோவோட சார்ஜர் இருக்குது, அந்த 3rd பார்ட்டி சார்ஜர், சைனா சார்ஜர். அதை போட்டு விட்டா ஏற்கனவே ஒரு போன் வெடிச்சதுல அந்த மாதிரி இந்த மெஷினும் வெடிச்சிரு சொல்லி அதை கனெக்ட் பண்ண பாக்குறாரு. இல்ல வேண்டாம், அதை மட்டும் செஞ்சிடாத, வேணும்னா ஒன்னு அந்த ஸ்கூலுக்கு நான் அனுப்பல, உன் போனை நீ எடுத்துக்கலாம், என் கேங்லயும் உன்னை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு நல்ல ஆஃபர் கொடுக்க ஆரம்பிக்க இந்த ஆஃபர் நல்லா இருக்கேன்னு நம்ம பையன் யோசிக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா யோசிக்கிற, முடிச்சு விட்றா அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. நீ தான் என்ன கழட்டி விட பார்த்தேல்ல, உன் பேச்சை கேட்க மாட்டேன்னா அங்கேயே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. எது எப்படியோ கடைசியில நல்ல முடிவு எடுத்து சார்ஜரை கனெக்ட் பண்ணி மெஷினும் வெடிச்சிருது. ஒரு வழியா பசங்க அந்த ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் போடுற விஷயத்தை தடுத்து நிறுத்திட்டாரு நம்ம டஸ்டின். இதை பார்த்த வில்லன் சும்மா இருப்பானா, காண்டுல அடிக்கிறதுக்கு கிளம்பி வரான். சரி பசங்களை போட்டு துவம்சம் பண்ண போறாரு வில்லன் அப்படின்னு பார்த்தா அங்கதான் நம்ம பட்டாம்பூச்சியோட என்ட்ரி. ஏற்கனவே மட்டையாகி கிடந்தது இன்னும் கோவத்தோட படு வேகமா வருது. பட்டாம்பூச்சியை பார்த்து தலைவர் பயப்படுறாராம். 4 அடி பின்னாடி வைக்கிறாராம். இது பிடிச்சி தள்ளி விட்டுருதான். அங்க இருந்து லிப்ட் மேல விழுந்துடுறாராம். லிப்ட் கொஞ்சம் கீழே இறங்குனதுல உள்ள மாட்டிக்கிட்டு இருந்த மொட்டை ஏன் வெளியில வந்துடுறானா. இப்படி ஸ்டார்டிங்ல நம்ம இன்ட்ரோல சொல்லிருப்போம் பாத்தீங்களா, மூளையை கழட்டி வச்சுட்டு தான் பார்க்கணும்னு. இதுக்காக தான் சொன்னேன். சொன்னது சரியா போச்சா? இவ்வளவு கூத்திங்க நடக்குது. ஆனா இதே சமயம் கடைசி கட்டமான அந்த ரம்ப மேட்ரு இப்பதான் வரப்போது போல தெரியுது. எல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. சோ அடுத்த கட்டம் ஆரம்பமாகுதுன்னு தெரிய வருது. இதுதான் கடைசி கட்டம்னு நினைக்கிறேன். இவங்க 3 பேருக்கு எதை கண்டா பயமோ அதெல்லாம் உருவம் எடுத்து எதுக்க வந்து நிக்க போகுது. ரம்பத்தை வச்சு சொல்லுக போகுது. நம்ம ஹீரோவுக்கு யாரை கண்டா பயம்னா எலி மனுஷனை கண்டு பயமா அந்த மாதிரி ஒரு ரூபம் வந்து நிக்குது. நம்ம வெள்ளமுடிக்காரிக்கு சின்ன வயசுல மேஜிக் பண்ணும்போது ஒருத்தி நக்கல் பண்ணி அசிங்கப்படுத்துவா இல்லையா, அவ தான் வில்லி போல, அவளை கண்டாதான் பயம் போல. சோ அவ வந்து நிக்கிறா ரம்பத்தோட. நம்ம டஸ்டினுக்கு எதை கண்டா பயம்னா நாம எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம கடைசியில வயசாகி இப்படி போய் கடந்துருவோமோ
அப்படின்னு பயந்துட்டு இருந்திருப்பான் போல. அதனால டஸ்டினோட வயசான வெர்ஷனே அவன் முன்னாடி வந்து நிக்குது. 3 பேரும் ரம்பத்தோட வராங்க சுடுறதுக்கு. அதே சமயம் இந்த பக்கம் பலூன் எல்லாம் பறந்து வந்துட்டு இருக்குது. சரி, அந்த பலூனை பிடிச்சி எப்படியாவது எஸ்கேப் ஆகலான்னு இவங்க முயற்சி பண்றாங்க. அப்படியே ஒரு எகிரி குதிச்சு ஒரு வழியா குப்பத்தொட்டி மேல வந்து விழுகிறாங்க. சேஃபா வந்து விழுகிறாங்க. சரி, எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா அந்த 3 வில்லங்களும் இப்ப கீழேயே வந்து நிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம டெலிவரி பாய் ரோபோட் இப்பயும் டெலிவரி பண்றதுக்காக பீஸாவை தள்ளி விடுது. பீஸா கை கட்டுற தூரத்துல கொஞ்சம் தள்ளி கிடக்குது. இவங்க தவந்து போய் அதை எப்படியாவது எடுத்து சாப்பிடணும் முயற்சி பண்றானுங்க. பார்த்தா இந்த பக்கம் நம்ம வில்ல வந்து நிக்கிறான். அந்த பக்கம் அந்த 3 பிரச்சனை, இந்த பக்கம் இந்த ஒருத்தன் பிரச்சனை. டேய் வேணாண்டா விட்டுறான்னு கெஞ்சுறாங்க. பயபுள்ள விட மாட்டேங்கிறான். பீஸா சாப்பிட விட மாட்டேங்கிறான். இதுல காண்டான இவங்க அந்த மாத்திரை எல்லாத்தையும் மொத்தமா வாயில அமுக்கி விட்டுறாங்க. வில்லனோட ஜோலி முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு இவங்க எப்படியோ ஃபைனலா ஒரு வழியா அவங்க எதிர்பார்த்த அந்த பீஸாவை சாப்பிட்டாங்க. அப்பா மென்னு முழுங்கி திரும்பி பார்த்தா பின்னாடி பயமுடுத்த வந்த அந்த 3 உருவமே அங்க இல்ல. எப்படியோ தப்பிச்சிட்டானுங்க. சாபமும் இதோட விமோச்சனம் ஆயிடுச்சு. இவ்வளவு ரணகலத்துக்கு மத்தியிலையும் டெலிவரி பாய் ஏஜென்ட்டா இருந்த அந்த ரோபோ எனக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் போட முடியுமா, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு வந்து நிக்குது. இவங்களும் கடைசியில இந்த ரோபோ தானே பீஸாவை தள்ளி விட்டுச்சு, எவ்வளவு மெனக்கிட்டு டெலிவரி பண்ணிருக்குன்னு ரேட்டிங் எல்லாம் கொடுத்தாச்சுங்க. அப்புறம் அந்த பக்கத்துல இருந்து நம்ம பாப் கட்டிங் பொண்ணு வரா ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக. ஆனா ஹீரோக்கு இப்ப அந்த பொண்ணு மேல விருப்பம் இல்ல. ஏன்னா நம்ம வெள்ளமுடிக்காரி மேல கொஞ்சம் பாசிட்டிவா வைபாராப்ல தெரியுது. சோ அந்த பொண்ணுக்கு நோ சொல்லிட்டு வெள்ளமுடிக்காரி கூட ஜாயின் பண்ணிக்கிறான். வெள்ளமுடிக்காரி கூட அவளோட கேங்ல இருந்து வெளியில வந்து இவங்க கேங்லயே பர்மனண்டா செட்டில் ஆகிறா. இப்படி 3 பேரும் மாசா பீஸாவோட நடந்து வர படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சுங்க. ஃபைனலா அந்த பீஸாவை சாப்பிட்டதுனால இவங்களுக்கு அந்த ஒரிஜினல் போதை, அந்த கிக்கு, இந்த பறக்கராப்ல தெரிகிறது, மிதக்கராப்ல தெரிகிறது, அதெல்லாம் இப்பதான் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த போதையை என்ஜாய் பண்றாங்க. அப்பாடா ஒரு வழியா முடிஞ்சிருச்சுல்ல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இப்போ வரும். இப்போ நான் பேசும்போது கூட வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.